முதலமைச்சர் டெல்லி சென்று திரும்பிய பிறகு அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், முதல்வருடைய டெல்லி பயணம் குறித்தும் மேலும் அவர் திரும்பி வந்த பிறகு இப்போ தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களும் ஜாமீன் பெற்றிருக்கிறார். அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஆலோசனையும் அப்போது ஏற்படுமா? என்ன நிலவரமாக இருக்கும் அவர் டெல்லி சென்று திரும்பிய பிறகு? விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 5 மணியளவுல டெல்லிக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். டெல்லி சென்று நாளை காலை 11 மணியளவுல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மீண்டும் இரவு ஒரு 7 மணியளவுல சென்னை திரும்புகிறார். சென்னை திரும்பியதுமே ராணிப்பேட்டைக்கு செல்வதற்கு முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்து கிராமத்துக்கு சென்று அங்கு இரவு ஓய்வெடுத்துவிட்டு அதற்கு பிறகுதான் செல்ல உள்ளார். அதற்கு முன்னதாக இந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை மற்றும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில வரக்கூடிய திங்கட்கிழமை அல்லது அக்டோபர் 2ஆம் தேதி அன்று அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் டெல்லி சென்று திரும்பிய பிறகு முக்கிய முடிவுகள், அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளார். யாருக்கு என்ன இலாக்காக்கள், செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இருந்த மின்சாரம் மற்றும் பொதுவிலக்கு ஆயத்துறையை ஒதுக்குவதற்குண்டான அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு அதன் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில் பார்ப்பது 28ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய திமுக கூட்டணி கட்சியினுடைய அந்த கூட்டத்துக்கு பிறகும் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றும் எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் திங்கட்கிழமை என்று அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் பட்சத்தில் 2ஆம் தேதி அன்று அக்டோபர் முதல் வாரத்திலேயே அமைச்சரவை மாற்றம் மற்றும் இலாக்கா மாற்றம், அதே நேரத்தில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு தொடர்பான அறிவிப்புகளுக்கான அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதும் தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று திரும்பிய பிறகு முக்கிய முடிவுகள் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக எடுத்து அதன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை மூலமாக வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.